வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு துறையை சார்ந்த சிறப்பு மருத்துவர்களை நம்மளோட நிகழ்ச்சியில நேரலையில் சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க உங்களோட கேள்விகளுக்கான பதில்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா 0444969444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அத்தனை சந்தேகங்களுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறதுக்காக இந்திரா ஹோமியோ கிளினிக்ல இருந்து டாக்டர் இளந்திரியன் வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். டாக்டர், லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா மவுத் அல்சர் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். மவுத் அல்சர் மட்டும் இல்லாம குடல் சார்ந்த பிரச்சனைகள், வயிறு, கான்ஸ்டிபியூஷன், இப்படி வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அத்தனை பத்தியுமே பேசிட்டு இருந்தோம். பட் இருந்தாலும் லாஸ்ட் வீக் டீடைலா பேச முடியல. இந்த வாரம் அதை தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பாக. அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பலரும் தவறான வாய்ப்புண்ல இருந்து குடல் புண் வரைக்கும் மலச்சிக்கல், பைல்ஸ் ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லக்கூடிய மூலம், பௌத்திரம், பெருகுடல் புண், சிறுகுடல் புண் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடல் சம்பந்தமான வியாதிகள்னால பலரும் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. பார்த்திங்கன்னா குறிப்பாக பார்த்திங்கன்னா கிருமி தாக்கத்தினால, இன்ஃபெக்ஷன்ஸ்னால் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சத்து பற்றாக்குறையினால இந்த வாய்ப்புண் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் மாத்திரைகள், அந்த இம்யூன் சிஸ்டம் வீக் ஆகும்பொழுது இந்த வாய்ப்புண் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது வாய்ப்புண் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில மாத்திரைகள் ஆன்டிபயோட்டிக் தொடர்ந்து சாப்பிடும்பொழுது இந்த வாய்ப்புண் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உணவில் சில விட்டமின் சத்துக்கள் பற்றாக்குறையினால, பி விட்டமின், சி விட்டமின் பற்றாக்குறையினால மவுத் அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்தஸ் அல்சரேஷன், அந்த மாதிரி ஸ்கர்வி போன்ற நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது விட்டமின் சத்து பற்றாக்குறையினால. அது மாதிரி ஓரல் ஹைஜீனுக்கு இன்னொரு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த போதை பழக்கங்கள், புகையிலை இது பண்ணுறது, இந்த பான், பீடா, அந்த மாதிரி இதெல்லாம் போதை பழக்கங்களுக்கு ஆளாகிறவங்களுக்கு இந்த தொந்தரவுகள் அதிகமாக இருக்குது. காரணம் அதில் உள்ள அந்த ரசாயனம் வாயில் மாற்றங்களை ஏற்படுத்தி அல்சரை உண்டு பண்ணுறது. அதோடு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வருஷக்கணக்கில் நீண்ட நாட்களுக்கு இந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாய் புற்றுநோய், மவுத் கேன்சர், குறிப்பாக வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த பீடா போடுறவங்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த பீடா யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வாய் புற்றுநோய், மவுத் கேன்சர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய இளைஞர்கள் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த போதை பழக்கங்களுக்கு ஆளாகிறாங்க. தொடர்ந்து அது மாதிரி விஷயங்களை பயன்படுத்தும் பொழுது வாய்ப்புண்ணும், அந்த வாயில் உள்ள செல்களில் மாற்றங்கள் ஏற்பட்டு அது கேன்சராக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது செயற்கையாக நம்மளோட தீய பழக்கங்கள்னால ஏற்படக்கூடிய மவுத் கேன்சர் ரொம்ப காமனாக இருக்குது. ஓகே டாக்டர், பொதுவா இந்த வாய்ப்புண்ணுக்கும் மவுத் கேன்சருக்கும் உள்ள வேரியேஷன் ஒன்று இருக்கும்ல டாக்டர்? பிகாஸ் பல பேர் வெறும் வாய்ப்புண்ணா இருக்கும், மவுத் கேன்சரா இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு விதமான பயம் அவங்களுக்குள்ள உருவாகும். ஒரு சிலர் மவுத் கேன்சரா இருந்தாலும் சாதா வாய்ப்புன்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்துறதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு. கண்டிப்பா. இது பார்த்தீங்கன்னா இதுதான் வாய்ப்புன்னு சொல்லுவோம். சாதாரணமாக இந்த உதடுகளில், கன்னத்தினுடைய உட்பகுதிகளில், இந்த கம்ஸ்லலாம் உங்களுக்கு இந்த மாதிரி அல்சர் ஃபார்மேஷன் இருக்கும். இதுதான் மவுத் அல்சர்னு சொல்கிறோம். வேறு கேன்சர்னால் உங்களுக்கு இந்த க்ரோத் இருக்கும், அந்த இடம் ஹார்டாக இருக்கும், அது வலி அதிகமாக இருக்கும். இந்த வாய்ப்புண்லேயும் உங்களுக்கு பெயின் இருக்கும், பட் இது ஃப்ளாட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த கேன்சருங்கிறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா க்ரோத்தே இருக்கும். அது நீண்ட நாட்கள், வருஷக்கணக்கில் அது மாதிரி இருக்கும்பொழுது எந்த ஒரு லீஷனுமே தொடர்ந்து கிரானிக்காக நீண்ட நாட்களுக்கு இருக்கும்பொழுது, பல ஆண்டுகளுக்கு இருக்கும்பொழுது அதை நம்ம கண்டிப்பாக அது கேன்சராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது டாக்டர்கிட்ட ஆலோசனை கேட்டு அது என்ன மாதிரியான பிரச்சனை அப்படின்னு சொல்கிறத அவங்க இது பண்ணிக்கணும். வாய்ப்புண்ணுக்கான காரணங்கள், அது மட்டும் இல்லாமல் வாய்ப்புண், கேன்சர், இதுக்குள்ள வேரியேஷனை பற்றியும் டாக்டர் சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து முதல் நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ லைன்ல தான் இருக்கீங்க, சொல்லலாம். உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? சுமதி, நீங்க கொஞ்சம் சத்தமா பேசிங்கன்னா உங்களோட கேள்விகளும் தெளிவா கேட்கும், உங்களுக்கு பதிலும் தெளிவா கிடைக்கும். எங்க இருந்து கால் பண்றீங்க சுமதி? ஹலோ சுமதி, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ சுமதி, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. அடுத்த முறை கால் பண்ணீங்கன்னா உங்களோட கேள்விகளை தெளிவா கேட்கணும்னா இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுங்க. டிவியை பார்த்து பேசாதீங்க, மொபைல் போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. அப்பதான் உங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கும். தொடர்ந்து அடுத்த நேரம் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம், நான் தர்மபுரில இருந்து. ஹலோ தர்மபுரில இருந்து பண்றேன் மேடம். பேர் குமரேசன் மேடம். குமரேசன் சார், நீங்க உங்க டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க சார், அப்பதான் உங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கும். ஹலோ மேடம், எனக்கு சில நாட்களா வயிற்றுல பிரச்சனை இருக்கு மேடம். சாப்பிட்டா ஜீரணமே ஆக மாட்டேங்குது. ஓகே சார், உங்களுக்கு கேள்விக்கான பதில் கண்டிப்பா டாக்டர் சொல்லுவாரு. அதுக்கு முன்னாடி நீங்க டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கும். தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இளந்திரியன் இருக்காரு. ஹலோ ஹலோ
சார் சொல்லுங்கள். சார் எனக்கு சாப்பிட்டதே ஒரு மணி நேரம் கழிச்சு வயிறு உப்புது சார். அது என்ன காரணமா இருக்கு சார்? வேறு என்ன தொந்தரவு இருக்குங்க? வயிறு எரிச்சல் இருக்குங்களா? ஹலோ. வயிறு எரிச்சல்லாம் எதுவும் இல்லை சார். ஒரு சரிங்க. 10 நாளாவே சாப்பிட்டா அப்படியே ஜீரணம் ஆக மாட்டேங்குது. அப்படியே வயிறு ஒரு மணி நேரம் கழிச்சு அப்படியே ரொம்ப மூச்சு வரமானது திணாடுது சார் வயிறு. இது வந்து அல்சர் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அவருடைய கேள்விக்கு நான் பதில் சொல்லலாம். அல்சர் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை அசிடிட்டியாக கூட இருக்கலாம். ஆரம்ப கட்டம் இப்போ 10 days தான் இருக்குது அப்படின்னா அது வந்து அசிடிட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அசிடிட்டி சாதாரணமான ஒரு ஃபங்க்ஷனல் ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஸ்பெப்சியான்னு சொல்லுவோம், ஃபங்க்ஷனல் டிஸ்பெப்சியா. அதுக்கு வந்து நம்ம ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். உணவில் வந்து சரியான உணவுகள் எடுத்துக்கணும், காரமான உணவுகளை தவிர்க்கணும், நேரத்திற்கு உணவு எடுத்துக்கணும், ரொம்ப சூடான உணவுகளை தவிர்க்கணும். அது மாதிரி இயற்கை உணவுகளை நிறைய எடுத்துக்கணும், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஓகே, ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் டாக்டர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த நேயர்கிட்டயும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ, என் பேர் வட்சலா. வக்ஷலா, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ வக்ஷலா, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். கால் பண்றேன். ஓகே, உங்களோட கேள்வி என்ன, நீங்க தொடர்ந்து எனக்கு கேட்கலாம். வந்து சாப்பிட்டாக்கா வந்து சாப்பிட முடியுது, பிறகு ஜீரணிக்க மாட்டேங்குது சரியா. 2 நாள் ஆகுது, இல்லாட்டி 1 நாள் கழிச்சு தான் பாத்ரூம் போறதா இருக்கு. இது போல பல பிரச்சனையா இருக்குது. நான் வந்து அடிக்கடிக்கு வந்து பாஸ்டிங் இருக்கிற ஆளு. சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா. வேற என்ன தொந்தரவு பண்ணுது? இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இதுக்கு என்ன செய்யணும்? வேற என்ன தொந்தரவு இருக்குமா உங்களுக்கு? வயிறு எரிச்சல் இருக்கா? இப்ப துண்டிச்சிட்டாங்க. வயிறு எரிச்சலும் உண்டு. சரிங்கம்மா, இது வந்து அல்சரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? நீங்க வந்து அந்த ஃபாஸ்டிங் இருக்கிறதெல்லாம் தவிர்க்கணும், சரிங்களா? இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்பொழுது ஃபாஸ்டிங் இருக்கிறத தவிர்க்கணும். ஏன்னா வந்து அந்த ஃபாஸ்டிங் இருக்கிறதும் அந்த அல்சர் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அதனால் வந்து வேளைக்கு உணவு எடுத்துக்கணும். அந்த உணவை எடுத்துக்கலைன்னா அமிலம் சுரக்கும். அமிலத்துக்கு வந்து நம்ம உணவு சரியாக கொடுக்கலன்னா அது வந்து வயிற்றையே செரிக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து புண்ணாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க நேரத்துக்கு உணவு எடுத்துக்கணும், இயற்கை உணவுகள் எடுத்துக்கணும், கீரை, காய்கறி, பழங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கணும். காரமான உணவுகளை தவிர்க்கணும். மசாலா, காரமான உணவுகள், எண்ணெயில் பொரித்த வறுத்த உணவுகள், ரொம்ப அசைவ உணவுகள் இதெல்லாம் தவிர்க்கணும். இந்த சில்லி சிக்கன் அந்த மாதிரி உணவுகளை தவிர்க்கணும். சைவ உணவு எடுத்துக்கலாம், அதில் காரம் கம்மியாக வச்சு நல்ல உணவுகளை, இயற்கை உணவுகள், பழங்கள், இளநீர் இது போன்ற உணவுகள் எடுத்துக்கலாம். கூடவே ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஹோமியோ மெடிசின்ஸ் வந்து புண்ணை வந்து நிரந்தரமாக குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குறிப்பாக வந்து மற்ற மருந்துகள் மாதிரி அன்னன்னைக்கு அந்த அசிடிட்டியை வந்து நியூட்ரல் பண்ணுற மாதிரி இல்லாமல் அந்த புண்ணுக்கான காரணம் என்ன, அமிலத்தன்மைக்கான காரணம் என்னன்னு கண்டறிஞ்சு உங்களுக்கு வந்து முழுமையாக அந்த புண்ணை குணப்படுத்தக்கூடிய கிரானிக் டிசீஸ் எல்லாமே, நாள்பட்ட நோய்கள் எல்லாத்திற்குமே முழுமையாக குணப்படுத்தணும் அப்படின்னா ஹோமியோ ட்ரீட்மெண்ட் தான் மேடம். இன்றைக்கி வந்து மற்ற மருந்துகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி தான். இன்றைக்கி வந்து சிம்டம்ஸ் கம்மியாகணும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுக்குறாங்க. அது மாதிரி தான் வந்து அவங்களுக்கு சரியாகுது. ஆனால் ஹோமியோ பொறுத்த வரைக்கும் கிரானிக் டிசீஸ், நாள்பட்ட நோய்கள் அனைத்திலுமே தொடர் சிகிச்சை பூரண குணம் அப்படிங்கிறத எங்களுடைய கருத்து. தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்கன்னா நாள்பட்ட வியாதியை முழுமையாக குணப்படுத்த முடியும். குறிப்பாக இந்த அல்சரில் வந்து குடலுக்கு காயத்தை ஏற்படுத்தாத சிறந்த மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்குது. அதேமாதிரி குடல் புண்ணு ஆற்றக்கூடிய சிறந்த மருந்துகளும் ஹோமியோபதியில் இருக்குது. ஓகே, நன்றிப்பா கால் பண்ணதுக்கு. நிரந்தர தீர்வு வேணா ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம்னு டாக்டர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ ஹலோ சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ, நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். அவங்க லைனை துணிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ ஓகே, இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் வாய்ப்புண் மட்டும் இல்லாமல் குடல் சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு சம்பந்தமான உபாதைகள், அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிபேஷன், பல விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை பற்றி பேசுறதுக்காகவும் ஒரு கேள்வி கேட்கறதுக்காகவும் நிகழ்ச்சியில் ஒரு நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ குட் மார்னிங். ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? மா, நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. பல்லாவரத்துல இருந்து பேசுறேன் மேடம். மாலாமா, நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கும். என்னம்மா கேள்வி, உங்களோட கேள்வி என்ன, நீங்க தொடர்ந்து கேட்கலாம், டாக்டர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா.
வாய்ப்புண்ணு இருக்குங்க மேடம். அடிக்கடி வாய்ப்புண்ணு வருது. சரிம்மா. வாயில குழியா ஆயிடுது அந்த புண்ணு. சரிங்கம்மா, எவ்வளோ நாளாக இருக்குமா அந்த மாதிரி? அது சீக்கிரம் ஆற மாட்டேங்குது. அந்த மாத்திரை ஏதாவது போட்டாதான் ஆறுது. வாய்ப்புண்ணு மட்டும் இருக்குங்களா? உங்களுக்கு வயிறு தொந்தரவும் இருக்குங்களா? வயிறு எரிச்சல் அந்த மாதிரி இருக்க, வயிறு உப்புசம் அந்த மாதிரி தொந்தரவு இருக்குங்களா? ஹலோ, அவங்க கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். சொல்லுங்கம்மா, வயிறு புண்ணு, வயிறு தொந்தரவு இருக்குங்களா? வயிறு உப்பசம். ம், வயிறு உப்பசம் அதெல்லாம் இருக்கு சார். சாப்பிட்டா சீக்கிரம் ஜீரணம் ஆகுறது இல்ல. சரிங்கம்மா, அது வந்து நைட்டு உங்களுக்கு வந்து சாப்பிட்டுட்டு படுத்தா உட்காந்துட்டே ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே இருக்கிறது. சரிங்கம்மா. சரிம்மா, உங்களுக்கு வந்து வயிறு புண்ணு இருந்தாலும் வயிறு புண்ணு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அந்த வயிறு புண்ணு இருந்துச்சுன்னா வாய்ப்புண்ணும் சேர்ந்து வரும். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வயிறு தொந்தரவு இருக்கவங்களுக்கு, குறிப்பாக வந்து அல்சர்ஸ், கேஸ்ட்ரிக் அல்சர், டியோடினல் அல்சர் இருக்கவங்களுக்கும், அந்த கிரான்ஸ் டிசீஸ்னு சொல்லக்கூடிய அது ஒரு இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், அதுவும் சிறுகுடல் சம்பந்தமான ஒரு புண், சிறுகுடல் பெருகுடல் புண், அந்த மாதிரி தொந்தரவு இருக்கவங்களுக்கு இந்த வாய்ப்புண்ணு இருக்கும். அதோட தொடர்புடையதாக இருக்கும். ஏன்னா வாய்ப்புண்ணுங்கிறது வந்து வாய்ங்கிறது வயிற்றினுடைய ஒரு கண்ணாடி மாதிரி. அதனால் மிரர் ஆஃப் G18 சொல்லுவோம். அதனால் வயிற்று தொடர்பான தொந்தரவு இருக்கவங்களுக்கு வாய்ப்புண்ணும் இருக்கும். அதுக்கு அவங்க சிகிச்சை எடுத்துக்கிட்டோம். நல்ல சத்தான உணவுகள், அது இயற்கை குறிப்பாக வந்து இந்த விட்டமின் சத்துக்கள் பற்றாக்குறையினால கூட அந்த மாதிரி வாய்ப்புன்னு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் விட்டமின் B, C விட்டமின்ஸ் உள்ள நிறைய கீரை, காய்கறிகள், பழங்கள், இந்த கொய்யாப்பழம், நெல்லிக்காய், இது போன்ற உணவுகள்லாம் நல்ல இயற்கை உணவுகள் நிறைய எடுத்துக்கணும். அப்புறம் வேறு ஏதாவது ரீசன் இருந்துச்சுன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை குணப்படுத்திக்கணும், முழுமையாக குணப்படுத்தலாம் ஹோமியோபதியில். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், பொதுவாக இந்த வாய்ப்புண்ணு இருக்கு, நிறைய பேர் கால் பண்றாங்க, வயிற்று சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு. வாய்ப்புண்ணுக்கு மேலோட்டமா வெறும் ஒரு சிலர் தேங்காய் சாப்பிடலாம், தேங்காய் பால் சாப்பிடலாம், இது மாதிரியான விஷயங்களை செய்வது, காகுல் பண்றது, ஆயில் புல்லிங் பண்றதெல்லாம் வந்துட்டு வாயில இருக்க புண்களை சரி பண்ணும் சொல்லிட்டு, இது ஒரு நிரந்தர தீர்வா இருக்குமா? கண்டிப்பாக அது வந்து நிரந்தர தீர்வாக இருக்காது. ஏன்னா குறிப்பாக எந்த ஒரு வியாதிக்குமே அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு விட்டமின் சத்து பற்றாக்குறைனால இருக்குது அப்படின்னா அது வந்து விட்டமின் சத்துக்களை எடுத்துக்கணும். இப்போ B காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் கம்மியாக இருக்குது, அதனால் வந்து இருக்குன்னா அப்படி எடுத்துக்கணும். சிலருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல இயற்கை உணவுகள் எடுத்துக்குவாங்க, சத்தான உணவுகள் எடுத்துக்குவாங்க, ஆனால் அந்த விட்டமின்ஸ் வந்து வயிற்றில் செரிமானம் ஆகாது. அந்த விட்டமின்ஸ் செரிக்கக்கூடிய என்சைம்ஸ் வந்து பற்றாக்குறையாக இருக்கும். ஜெனட்டிக்காக அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த மாதிரி கேஸில் நம்ம ட்ரீட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து என்ன பார்த்திங்கன்னா அது செரிக்கிறதுக்கான மருந்து கொடுக்கணும் நம்ம. ஈவன் தோ அவங்க நல்ல சத்தான காய்கறிகள், கீரை, பழங்கள் எடுத்துக்கிட்டால் கூட அது வயிற்றில் போய் செரிமானம் ஆகி ரத்தத்தில் கலக்காது. அதனாலேயே உங்களுக்கு மவுத் அல்சர்ஸ் வரும். அதுக்கு வந்து நம்ம ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது செரிமானம் ஆகிற மாதிரி நல்ல மெடிசின்ஸ்லாம் இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்து இது பண்ணணும். இப்போ சப்போஸ் வயிறு அல்சர்னால வாய்ப்புண்ணு இருக்குது அப்படின்னா அந்த வயிறு புண்ணை குணப்படுத்தணும். அப்போ தான் வாய்ப்புண்ணு சரியாகும். நம்ம வாய்ப்புண்ணை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதாது. நல்ல ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கணும். போதை பழக்கங்கள் அதெல்லாம் தவிர்க்கணும். இயற்கை உணவுகள், கீரை, காய்கறிகள், பழங்கள் அதெல்லாம் நிறைய சாப்பிட்டா தான் அந்த வாய்ப்புண், வயிறு தொந்தரவுகள்லாம் நல்ல தீர்வு கிடைக்கும். குணமடைகிறதுக்கான காரணங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு டாக்டர். தொடர்ந்து அடுத்த நேயர்கள் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். வாய், குடல் மற்றும் இல்லாமல் வயிறு சார்ந்த பல பிரச்சனைகள் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இந்திரா ஹோமியோ கிளினிக்லேருந்து டாக்டர் இளந்திரியன் வந்திருக்காரு. நீங்களும் உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா 0444599444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ. ஓகே, நம்மளோட நிகழ்ச்சியில இன்னைக்கு வாய்ப்புண் பத்தி குறிப்பா பேசிட்டு இருக்கோம். பல நேரங்களும் வாய்ப்புண் சார். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ. ஹலோ. வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ. ஹலோ, நீங்க லைன்ல தாமா இருக்கீங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ. ஓகே, அடுத்த முறை கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிக்னல் கிடைக்கிற மாதிரி தெளிவான இடத்துல இருந்து கால் பண்ணுங்கம்மா, அப்பதான் உங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கும். நன்றி கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த வாய்ப்புண் பத்தி பேசிட்டு இருந்தோம். வாய்ப்புண்ணுக்கு ஒரு முக்கியமான காரணம் வயிறு புண்ணா இருக்கும். வயிறு புண்ணோட ஒரு விஷயம் தான் பிரதிபலிப்பு வாயில தெரியும் சொல்லியிருந்தீங்க. இந்த வயிறு புண்ணுக்கான காரணங்கள் என்ன? கண்டிப்பா, இப்போ வயிறு புண்ணை பொறுத்த வரைக்கும் பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த இசோஃபேகஸ்ன்னு சொல்லக்கூடிய உணவு கூட லோவர் எண்டில் இருந்து அந்த ஐலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிஜுனம் வரைக்கும், சிறுகுடல் வரைக்கும் ஏற்படுறதா நம்ம வந்து பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்குது. கேஸ்ட்ரிக் அல்சர், டியோடினல் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். கேஸ்ட்ரிக்கிறது இரைப்பை புண், அப்புறம் டியோடினம் அதுக்கு பக்கத்தில் உள்ள அட்ஜசன்ட் அந்த சிறுகுடலினுடைய ஆரம்பத்தை டியோடினல் அல்சர்னு சொல்கிறோம். இதுதான் 2 மெயினான வகையான அல்சர்ஸ். நிறைய பேர் இதனால் பாதிக்கப்படுறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து குறிப்பாக நம்ம உணவு முறைகள்னாலையும் சரியான உணவை பற்றி விழிப்புணர்வு இல்லாதனாலையும் இது மாதிரி நிறைய பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கிருமி தாக்கம், ஹெலிகோபாக்டர் பைலோரின்னு சொல்லக்கூடிய கிருமி தாக்கத்தை மெயினான காரணமாக இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் ட்ரக்ஸு, அதாவது மாத்திரைகள், நம்ம வந்து பல்வேறு வியாதிகளுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆங்கில மாத்திரைகள், குறிப்பாக NSAID அப்படின்னு சொல்லக்கூடிய நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸை வந்து தொடர்ந்து நீண்ட நாட்களுக்கு பயன்படுத்துகிறவங்க, குறிப்பாக சிலர் பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர்ஸ் வந்து ஒரு 2-3 நாளைக்கு ஒரு வலி மாத்திரை எழுதி கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்துட்டு அதை மெடிக்கலில் போய் அந்த சீட்டை காமிச்சிட்டு பல வருடங்களுக்கு அந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதாவது 3 நாட்களுக்கு மேலே சாப்பிட்டா அது வந்து அல்சரை உண்டு பண்ணும் அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க வருஷ கணக்கில் எப்போல்லாம் கால் வலி மூட்டு வலி வருதோ அப்போல்லாம் போய் மெடிக்கலில் அந்த மாத்திரை வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ டாக்டருடைய ஆலோசனை இல்லாமல் எடுத்துக்கொள்ளக்கூடிய வலி மாத்திரைகள், அந்த NSAIDன்னு சொல்லக்கூடிய மாத்திரைகள், அப்புறம் அஸ்பிரின் டெரிவேட்டிவ்ஸ், அஸ்பிரினில் இப்போ தயாரிக்கக்கூடிய மாத்திரைகள், தலைவலி, பல பிரச்சனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகளே வந்து குடல் புண்ணை உண்டு பண்ணுது. காரணம், இந்த மாத்திரைகள்லாம் வயிற்றில் போய் தான் செரிமானம் ஆகணும். அந்த கெமிக்கல்ஸ் வந்து அந்த வயிற்றில் வந்து அசிடிட்டி, அமிலத்தன்மை அதிகரித்தும் அந்த மியூகோசாவை வந்து உட்புற சுவர்களில் காயம் ஏற்படுத்தி அல்சரை உண்டு பண்ணுது. அல்சர் வரதுக்கான இன்னொரு முக்கிய காரணம் தேவையில்லாமல் டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ வணக்கம்மா, நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்களோட கேள்வினா நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். ஹலோ ஓகே, அவங்க இணைப்பில் இல்லைன்னு நினைக்கிறேன். டாக்டர் தொடர்ந்து இந்த வயிறு புண்ணுக்கான காரணங்கள் பற்றி பேசலாம் டாக்டர். கண்டிப்பாக இது வந்து இப்போ உணவுலையும் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா குடல் புண்ணு எடுத்துக்கிட்டால் அது உணவோட சம்மந்தப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு வந்து ஆரோக்கியமான உணவாக இருக்கணும், சரியான நேரத்தில் சரியான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவும் ஒரு முக்கிய காரணம். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த காரமான உணவுகள், அதிகமான ஸ்பைசி ஃபுட்டு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு டொமேட்டோ எடுத்துக்கிட்டால் 30 டைப் ஆஃப் ரெசிபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ரெசிப்பியே பிரச்சனையை ஏற்படுத்துங்கும் போது ஒரு குறிப்பிட்ட உணவில் 30 வகையான ரெசிப்பின்னு சொல்லி நம்ம விளம்பரங்கள்லாம் பார்க்குறோம். அதே மாதிரி சிக்கனில், மட்டனில், இப்படி பல வகையான உணவில் என்னென்னா அந்த அசைவ உணவை விட அதில் சேர்க்கக்கூடிய மசாலாக்கள், அதில் சேர்க்கக்கூடிய காரமான அந்த சில்லி பவுடர்ஸு, இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு அதை சேர்றதில்ல. அது வந்து அமிலத்தன்மையை அதிகரிக்குது. இந்த இஞ்சி, இந்த மாதிரி காரமான உணவுகள் வந்து அமிலத்தன்மை அதிகரித்து குடல் புண்ணை உண்டு பண்ணுறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. அப்புறம் வந்து மது, புகை, ட்ரிங்க்ஸும் ஸ்மோக்கிங்கும் முக்கியமான காரணமாக இருக்குது. நிறைய ஸ்மோக்கர்ஸ், அது ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கும் இந்த அல்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு காரணம் வந்து அவங்க அந்த ஆல்கஹால் சாப்பிடும்போது சரியான உணவை எடுத்துக்கிறது இல்லை. அவங்க ஆல்கஹால் சாப்பிட்டாங்கன்னா அந்த கேலரிஸ் கிடைக்கும், பசி எடுக்காது, அதனால் அவங்க சரியான உணவை எடுத்துக்காதனால அல்சர் ஏற்படுது. அப்புறம் ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தலும் இன்றைக்கி முக்கியமான காரணமாக இருக்குது. இன்றைக்கி இளைஞர்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய வந்து இந்த ஸ்மோக்கிங், அதில் உள்ள நிக்கோட்டின் போன்ற கெமிக்கல்ஸும் அந்த குடல் புண் ஏற்பட்டதுக்கப்புறம், இரைப்பை புண் ஏற்பட்டதுக்கப்புறம் அந்த புண்ணை வந்து இது வந்து ஆறாமல் வச்சுருக்குது. அந்த புகை போயிட்டு அதை வந்து இரிட்டேட் பண்ணி அந்த அல்சர் ஹீல் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது வழி செய்யுது. அதனால் இதெல்லாமே வந்து முக்கியமான காரணங்கள். அல்சரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து இயற்கையாக வர அல்சரை விட செயற்கையாக மக்களாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய அல்சர் தான் நிறைய. அதாவது சொந்த செலவிலே அவங்களே அல்சரை உண்டு பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கு மாத்திரைகள், ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸு, தவறான உணவுகள், முக்கியமாக இந்த 4 காரணங்கள். அப்பார்ட் ஃப்ரம் தஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மென்டல் டென்ஷன்ஸ், மன உளைச்சல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே பரபரப்பான ஒரு லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மன உளைச்சல், கவலைகள், பல்வேறு தொழில் சார்ந்த, படிப்பு சார்ந்த கவலைகள், இதெல்லாமும் வந்து முக்கியமான சைக்கோசோமேட்டிக் சொல்லுவோம். குறிப்பாக வந்து மன பாதிப்புகள், மன அழுத்தம், பல வகையான வியாதிகளுக்கு வித்திடுது. அதில் இந்த அல்சரும் ஒரு முக்கியமான காரணம். அல்சர் மட்டும் இல்லை, குடல் சம்பந்தமான பல தொந்தரவுகளுக்கு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு வாய்ப்புன்னு அது மட்டும் இல்லாமல் குடல் சார்ந்த பிரச்சனைகள், வயிற்று வலி, கான்ஸ்டிபேஷன், இதை பற்றி நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுறதுக்காக அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேம், நான் முசிறில இருந்து பேசுறேன். ஓகேம்மா, உங்க பெயர்? என் பேர் திவ்யா. திவ்யா, உங்களோட கேள்வியை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இளந்திரியன் இருக்காங்க, பேசலாம். சரி. ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. அப்பாவுக்கு வந்து 10 வருஷத்துக்கு மேல இது ஸ்டொமக் பெயின் ஓவரா இருக்கு. சரிங்கம்மா. எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாமே பண்ணி பார்த்துட்டாங்க, எதுவும் புண்ணுல எதுவும் இல்லைன்ட்டாங்க. சரிங்கம்மா. அது என்ன ரீசன்னே தெரியல. டேப்லெட் போட்டா அன்னைக்கு மட்டும்தான் கேக்குது, அதுக்கப்புறம் மறுபடியும் பெயின் ஓவரா ஆரம்பிச்சிருது. வயிறு வலி இருக்கு? வயிறு வலி மட்டும் இருக்குங்களா? வேற எந்த தொந்தரவும் இல்லையா? வயிறு உப்புசம் அந்த மாதிரி எதுவும் இல்லையா? நத்திங் டாக்டர். நல்லா சாப்பிட முடியுதா அவரால்? முன்னாடி மாதிரி இப்பெல்லாம் சரியா சாப்பிட முடியுது, சாப்பிடுறது இல்ல. வயிறு வலி எந்த இடத்துல இருக்குமா? மேல் வயிற்றுல வலி இருக்கா, சைடுல இருக்கா, பின்பக்கம் இருக்கு?
தொப்புளுக்கு கீழே டாக்டர் அடிவயிறு அடிவயிறில் வலி தொப்புல இருக்கு. இருந்து அப்படியே அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணாங்களா? ஸ்கேன் பண்ணாங்க. ஜிஹெச்ல பண்ணி பார்த்ததுக்கு எந்த இதுவும் இல்லை அப்படின்ட்டாங்க. சரிம்மா. ஆனால் வயிறு வலி இருந்துகிட்டே இருக்கு. ஆமாங்க டாக்டர். சரிங்கம்மா. இது வந்து வயிறு புண்ணுனாலே இருக்கணும்னு அவசியம் இல்லைம்மா. வேற அதாவது சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் கூட, கிட்னி ஸ்டோன் இருந்தால் கூட, இல்லை பிளாடரில் வந்து அலர்ச்சி இருந்தால் கூட அந்த மாதிரி இருக்குமா? சரிங்க டாக்டர். அதனால நம்ம வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் வந்து ஆராய்ஞ்சு பார்க்கணும். தேவைப்பட்டால் மேற்கொண்டு ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டி இருக்குமா. பண்ணிவிட்டு நம்ம அவருக்கு ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா அந்த வயிறு வலி கம்ப்ளீட்டாக சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? பிரபுங்க, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். அப்படியா? ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன, நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ ஹலோ சார் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன தொந்தரவு? சார் சாப்பிட்டு கீழே குனிஞ்சா குடல் உண்டு மாதிரி மேலே இருக்குங்க சார் குடல். வேற என்ன பண்ணுதுங்க சார்? அந்த வயிறு வந்து கொஞ்சம் உப்பு மாதிரி ஆயிடுங்க அந்த குடல் ஒரு டைம்ல. வயிறு உப்புன மாதிரி ஆகுது. ஆமாங்க சார். வயிறு எரிச்சல் இருக்குங்களா? எரிச்சல் இல்லைங்க சார். எரிச்சல் இல்லை. சரிங்க சார். இது வந்து வயிறு புண்ணா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார். அல்சரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். அப்புறம் நீவுனா கரெக்ட் ஆயிருதுங்க சார். இப்ப அம்மா நீ விடுவாங்க, நீவு கீழே போச்சுன்னா ஓரளவுக்கு கரெக்ட் ஆயிருதுங்க. என்னங்க சார், புரியல? வயிறு நீவுனா கரெக்ட் ஆயிருதுங்க. ஏதாவது சாப்பிட்டு குமிறப்ப விழுந்துருதுங்க, நீவுனா கரெக்ட் ஆயிருதுங்க. சரிங்க சார். இது வந்து குடல்ல வந்து பிரச்சனை இருந்தா, இந்த மாதிரி நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருந்தா கூட அந்த மாதிரி வருங்க சார். கோலிக்குன்னு சொல்லுவோம். சரிங்க சார். இதுக்கு வந்து நம்ம ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா நல்லா முழுமையாக குணப்படுத்தலாங்க சார். வேற ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்க வாய்ப்பு இல்லை. இது இன்டெஸ்டைனல் கோலிக்குன்னு சொல்லுவோம். சில நேரங்களில் அந்த சிறுகுடலில் உள்ள நரம்புகள் வந்து அதை இழுத்து பிடிக்கும்பொழுது அது கோலிக்கி டைப் ஆஃப் பெயின் இருக்கும். அந்த இன்டெஸ்டைன்ஸ் வந்து சுருங்கும் போது இந்த மாதிரி வலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோலிக்குன்னு சொல்லி இன்டெஸ்டைனல் கோலிக்குன்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து நம்ம மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டால் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க இந்துமதி நாயனாவரத்துல இருந்து கால் பண்றேன். ஓகே இந்துமதி, உங்களோட கேள்வி என்ன, நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இளந்தெரியன் இருக்காங்க, பேசலாம். ஹலோ ஹலோ டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. நான் ஐநாவரத்துல இருந்து பேசுறேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து அப்பப்ப வயிறு வலி வருது, சரிங்கம்மா. வாய் புண் அதிகமா ஆகுது. அது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல இருக்கு. சரிங்கம்மா. நாங்க வந்து இப்போ எவ்வளவு டாக்டரை பார்த்தோம், ரத்தம் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், எதுவும் இல்லைன்றாங்க. ஆனா அந்த வாய் புண் மட்டும் வந்துகிட்டே இருக்கு. எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்தீங்களா? இல்ல சார், அது பண்ணல. பண்ணல. ரத்தம் எல்லாம் டெஸ்ட் பண்ணது எதுவும் இல்லன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரிங்கம்மா. அதாவது வயிறு புண்ணு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அது ரத்த டெஸ்ட்ல எல்லாம் தெரியாது. இப்போ வந்து நாங்க போன வாரத்துல வந்து இப்ப அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். சரிங்கம்மா. போனதுக்கு வந்து வயிறெல்லாம் அமுக்கி பார்த்தாங்க. இப்போ வந்து ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 2ஆம் தேதி எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பயமா இருக்கு, அது எதனா சொல்லுவாங்களோ என்னன்னு. சரிங்கம்மா, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லைம்மா. நீங்கள் வந்து அந்த ரிப்போர்ட்ஸ் என்ன நம்ம பார்க்கணுமா, நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு கன்சல்ட் பண்ணுங்கம்மா. அதுக்கு நான் ஹோமியோவில் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதை வந்து முழுமையாக குணப்படுத்தலாம். என்ன ரீசன்ஸ் நம்ம டயக்னோஸ் பண்ணி முழுமையாக குணப்படுத்தலாமா. புண்ணாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெடிசன் எடுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இல்லைன்னா ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம் நான் கீதா பேசுறேங்க, கோயம்புத்தூர்ல இருந்து. ஓகே கீதாம்மா, நீங்க தொடர்ந்து உங்களோட கேள்வி என்னன்னு கேட்கலாம். டாக்டர் இருக்காங்க, பேசலாம். ஓகே. ஹலோ கீதா, நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கும். ஹலோ சொல்லுங்க. வயிறு எரிச்சலா இருக்குங்க. சரிங்கம்மா, எவ்வளோ நாளாக இருக்குமா? எவ்வளவு நாள் இருக்குன்னா ஒரு மாசம் தான் இருக்குங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் இருக்குங்களா இல்லை சாப்பாட்டுக்கு முன்னாடி இருக்குங்களா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் தாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம். வேற என்ன தொந்தரவு இருக்குமா? வேற ஒண்ணும் இல்லைங்க சார். அதான் ஈனோ குடிச்சோம்னா சரியாயிடுங்க. என்ன குடிச்சா? ஈனோ குடிச்சா சரியாயிடுங்க. சரி, அப்படிங்களா? சரிங்கம்மா. திரும்ப திரும்ப வருதாண்ணா? ஆமாங்க. சரிங்கம்மா. இது வந்து குடல் புண்ணா இருக்கிறது ஆரம்ப ஸ்டேஜா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா, இல்லை அசிடிட்டி மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஆமாங்க. இதுக்கு நீங்க ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஃபர்தரா இதை வந்து மேலும் இதை டெவலப் ஆகாம ஆரம்ப கட்டத்திலே இதை குணப்படுத்திக்கலாமா? இல்லை நீங்க கவனிக்காம விட்டீங்கன்னா
அவங்க கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அவங்க கவனிக்காமல் விட்டாங்கன்னா இது அல்சராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அல்சரில் வந்து அல்சருக்கு ப்ரையர் ஸ்டேஜ் ஒன்று இருக்குது, அதாவது ஹைப்பர் அசிடிட்டின்னு சொல்லுவோம். எனக்கு அசிடிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. அசிடிட்டினா என்னென்னா இரைப்பையில் அமிலங்கள் அது நார்மலாக சுரக்கும். இந்த ஹைப்பர் அசிடிட்டியில் வந்து அளவுக்கு அதிகமாக அமிலம் சுரக்கும். அந்த அளவுக்கு அதிகமாக அமிலம் சுரக்கும்போது அது புண்ணு ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அதாவது இரைப்பையினோட உட்புற சுவர்களில் காயம் ஏற்படுறதும் அந்த அமிலத்தை இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இரைப்பைன்னு சொல்லுவோம். இதில் வந்து இந்த சுவர்களில் அமிலங்கள் சுரக்கும், நார்மலாக சுரக்கும். பட் இந்த அல்சர் உள்ளவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக அமிலம் சுரக்கும். இந்த உட்புற சுவர்களில் காயம் ஏற்பட்டு அந்த அமிலம் அது மேலே ஆக்ட் பண்ணி அந்த அல்சர் வந்து பெருசாகும். இது வந்து இதுக்கு அசிடிட்டிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு அல்சர் டெவலப் ஆகும். இது டெவலப் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு செவரல் இயர்ஸ் கூட இருந்துகிட்டே இருக்கும். ஆன்டாசிட்லாம் போடுவாங்க, அப்போதைக்கு குணமாகும் போது நிரந்தரமாக குணமாகாது. பட் நம்ம ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கலாம். அந்த புண்ணு ஆறுறதுக்கான மெடிசின்ஸ் ஹோமியோபதியில் தான் இருக்குது. மேலும் ஹோமியோ மெடிசின்ஸில் பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, கை கால் வலி, வேறு எந்த தொந்தரவு எடுத்துக்கிட்டாலும் அலோபதி மாதிரி அது அல்சரை உண்டு பண்ணாது. காரணம் அதில் கெமிக்கல்ஸ் கிடையாது, டாக்ஸின்ஸ் கிடையாது. ஹோமியோ மெடிசின்ஸ் வந்து அளவு ரொம்ப குறைக்கப்பட்டு செறிவூட்டப்பட்ட மருந்துகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம், ஜெர்மன் மெடிசின்ஸை. இதனால் பக்க வலிகள் கிடையாது. குடல் புண்ணை குணமாகறதுக்கும் குடல் சம்பந்தமான பல்வேறு தொந்தரவுகளுக்கு லைக் பைல்ஸ், ஃபிஸ்டுலா, சிறுகுடல் புண், பெருகுடல் புண், அப்புறம் லூஸ் மோஷன், டயேரியா, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஹோமியோவில் ஒரு சிறந்த தீர்வு இருக்குது. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். நீங்க இனிப்புல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன? ஹலோ, ரேவதிமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? மடிப்பாக்கத்திலிருந்து பண்றாங்க. ஓகேமா, உங்களோட கேள்வி என்ன நீங்க தொடர்ந்து கேட்கலாம், டாக்டர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா. நான் ரேவதி பேசுறேங்க. எனக்கு வந்து அல்சர் 10 வருஷமா இருக்கு. சரிங்கம்மா. ஹாப்பி 20 மோட்லியம் சாப்பிடுறேன். சரிங்கம்மா. அது வந்து 10 வருஷமா சாப்பிட்டா அந்த வயிற்று வலி, அடி வயிற்று வலி வலிக்குது, சுருட்டி இழுத்து ரைட் சைடு பிடிச்சிக்குது. சரிங்கம்மா. எனக்கு அந்த சமயம் நெஞ்சில வந்து அப்படியே அடைக்கிற மாதிரி இருக்குங்க, பயமா இருக்கா. நான் வயிற்று வலி தொடர்ந்து இருந்துட்டு இருக்கேன். நான் 10 வருஷமா இந்த மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டே தாங்க இருக்கிறேன். சரிங்கம்மா. என்ன மாத்திரை சாப்பிட்றீங்க? ஹாப்பி 20 மோட்லியம். சரிங்கம்மா. இது வந்து குடல் புண்ணா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இது இப்போ நீங்கள் 10 வருஷமா சாப்பிட்றீங்க, அது வந்து குணமாகலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாங்க, நாங்க இது எண்டோஸ்கோப் பார்த்துருக்குறோம். எண்டோஸ்கோப் பண்ணி பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேங்க. அது புண்ணு இருக்கு, லேசா புண்ணு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க. நான் காரம்லாம் சாப்பிடுறது இங்க கஞ்சியே தாங்க சாப்பிடுறேன். ஆமாங்கம்மா. இதுக்கு வந்து ஹோமியோவில் தொடர்ந்து ஒரு 6 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்து நிரந்தரமாக குணப்படுத்தலாமா? சரிங்களா? சரிங்க. கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் நேரில் கன்சல்ட் பண்ணுங்கம்மா, நல்ல ஒரு தீர்வு கொடுக்கலாமா இதுக்கு. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என்னோட பேரு சேகர், நான் மன்னாட்ல இருந்து பேசுறேன். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன நீங்க தொடர்ந்து கேட்கலாம், டாக்டர் இளந்தரியன் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க சார். பாப்பாவுக்கு 13 வயசு நடைமுறையில் இருக்கு. சரிங்க. தூக்கத்துல சிறுநீர் கழிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாவே பண்ணிக்கிட்டு இருக்கா. சரிங்க சார். அது நம்ம சமயத்துல அலாரம் வச்சு தூக்கி விடுற அன்னைக்கு கரெக்டா தூக்கி விட்டுருவோம். சில நாளைக்கு தூக்க போற நேரத்துல பெஞ்சிடறா, சில நாளைக்கு அது பேஞ்சிட்டு அப்படியே அந்த ஈரத்துல அப்படியே படுத்துடுறா. சரிங்க சார். சரிங்க சார். இது வந்து பெட் வெட்டிங் சொல்லுவோம். சரி சார். இது வந்து நார்மலாக குழந்தைங்களுக்கு அர்லி ஏஜ்லேயே வந்து இந்த யூரின் கண்ட்ரோல் கிடைச்சிரும். சரி. சில குழந்தைகளுக்கு அந்த நரம்பு வீக்காக இருக்கிறதுனால, அந்த பிளாடர் அந்த சிஸ்டம் வந்து வீக்காக இருக்கிறதுனால அந்த நைட் பெட் வெட்டிங் இருக்கும். இதை சரி பண்ணுறது, கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறது ஹோமியோவில் பெட் வெட்டிங்கான மெடிசின்ஸ் இருக்குங்க சார். சரி சார். நீங்கள் நேரில் கன்சல்ட் பண்ணுங்கள். ஒரு 4-5 மாதம் 6 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் இது நிரந்தரமாக இந்த ப்ராப்ளம் இல்லாத மாதிரி நம்ம ஹோமியோவில் பண்ணலாங்க சார். நன்றி சார். கீழே இருக்க செல் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் சார், நேரில் வந்து பாருங்கள் சார். தேங்க்யூ சார். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த குடல் புண்கள் பத்தி பேசிட்டு இருந்தோம், வயிற்று புண்கள் பத்தி பேசிட்டு இருந்தோம். அந்த எப்படி பெருசாகுதுன்றத பத்தி நீங்க டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க, தொடர்ந்து பேசலாம். அதாவது இந்த இரைப்பை புண் பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ கூட ஒரு லேடிஸ் சொன்னாங்க, நான் 10 வருஷமா மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன், ஆனால் அந்த பெயின் இருந்துகிட்டே இருக்குது, அல்சர் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அப்போ ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா, இந்த அல்சரை குணப்படுத்துகிற மருந்துகள் மற்ற இதில் இல்லாமல் இருக்கிறதுன்றதான் நமக்கு தெரிய வருது. இப்போ ஹோமியோவில் பார்த்தீங்கன்னா வெறுமனே ஆன்டாசிட் கொடுக்குறதோ இல்லை இந்த அமிலத்தன்மையை நியூட்ரல் பண்ணுறதுக்கோன மெடிசின்ஸுங்கிறத விட இந்த பிரச்சனை நிரந்தரமாக, அதாவது இந்த புண்ணு ஆறுறதுக்கு இந்த அல்சர் ஹீலிங் மெடிசின்ஸ் சொல்லுவோம், அதுக்கு வந்து நம்ம ஹோமியோபதியில் ஜெர்மன்லேருந்து இம்போர்ட் பண்ண மெடிசின்ஸ் இருக்குது. தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா அந்த புண்ணு ஆறணும். அந்த புண்ணு ஆறுனா தான் ஃபர்தராக அந்த சிம்டம்ஸ் டிசப்பியர் ஆகும். வெறுமனே வந்து ஆன்டாசிட் மட்டும் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், புண்ணு இருந்துகிட்டே இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த புண்ணு பெருசாகும்பொழுது என்னாகும், இந்த இதை பெர்ஃபரேட் பண்ணும். அதாவது இது முழுசாகவே ஓட்டையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அப்போ வந்து உங்களுக்கு பெரிட்டோனைட்டுன்னு சொல்லக்கூடிய பெர்ஃபரேஷன் பெரிட்டோனைட்டுன்னு சொல்லக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் அது வந்து ரொம்ப டேஞ்சரஸான காம்ப்ளிகேஷன்ஸ். அதனால் அல்சரில் வந்து அது ரொம்ப முக்கியம். பார்த்திங்கன்னா அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு புண் வந்து செவரல் இயர்ஸ் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் அது இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அங்கே திசுக்களில் மாற்றங்கள் ஏற்பட்டு சாதாரண ஒரு அல்சர் வந்து கேன்சராக மாறும். இந்த செல்கள் வந்து கேன்சர் செல்களாக மாறும். அதாவது நீண்ட நாட்கள் குணப்படுத்தாமல் ஏதோ மாத்திரை சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறாங்கன்னா அது ஒரு 10-15 ஆண்டுகள் அந்த மாதிரி அல்சர் எந்த ஒரு புண்ணுமே தொடர்ந்து ஒரு அல்சர் இருந்துச்சுன்னா இங்கே மட்டும் இல்லை, உடம்புல எந்த பகுதியிலுமே ஸ்கின்னிலையோ கை கால் ஸ்கின்னில் அல்சர் வந்து ரொம்ப வருஷம் 10 வருஷத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த செல்களில் மாற்றங்கள் ஏற்படும் தானாகவே. அது மாற்றங்கள் ஏற்படும் மெட்டாப்ளேஷியான்னு சொல்லுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கேன்சராக மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது கேஸ்ட்ரிக் கேன்சராக மாறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அது புண்ணு தானேன்னு சாதாரணமாக விட்டுறக்கூடாது. ஆரம்ப கட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்து கம்ப்ளீட்டாக அதை குணப்படுத்திக்கணும். இல்லைன்னா அது வந்து ஃப்யூச்சரில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை உண்டு பண்ணும். அதுலேருந்து ப்ளீடிங் இருக்கும், ஹெமரேஜஸ் இருக்கும், அது ஒரு காம்ப்ளிகேஷன், அனீமியா ஏற்படும், பர்ஃபரேட் ஆகும். ஸோ இப்படி பல கேன்சராக மாறதுக்கு பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஓகே, தொடர்ந்து அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? வெள்ளுகோயிலிருந்து போன் பண்றேன் மேடம். ஓகே சார், உங்க பெயர்? ரவி. ஓகே, நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிவி பார்த்து பேசாதீங்க, டிவியோட சத்தத்தை குறைச்சிட்டு போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கும் சார். ஹலோ, வெள்ளுகோயிலிருந்து பேசுறேங்க மேடம். ரவி. ரவி சார், நீங்க உங்களோட கேள்வி என்னன்னு தொடர்ந்து கேட்கலாம். ஆனா டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. டாக்டர் இருக்காங்க, பேசலாம். போன்ல தான் மேடம் பேசுறேங்க. சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன தொந்தரவு? சார் எனக்கு உள்ள வந்து ஒரு சாப்பிட்டோம்னா ஒரு நைட்டு 3 மணி அளவுக்குங்க திடீர்னு இந்த மாதிரி ஒரு காரமா ஒரு ஏப் மரம் மாதிரி இருக்குது. சரிங்க சார், சரிங்க சார். அது வந்தோடனே சும்மா வகுறெல்லாம் எரிச்சல் மாதிரி ஆயிடுதுங்க. எரிச்சல் ஆயிடுது. அதுதான் என்ன ஏதுன்னு தெரியும். இது வந்து குடல் புண்ணா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார். ஹலோ, இது குடல் புண்ணா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார். இதுக்கு வந்து நீங்க உணவுல வந்து சரியான உணவு எடுத்துக்கணும். தொடர்ந்து ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா இதை குணப்படுத்தலாங்க சார். இது இரைப்பை குடல் புண்ணு தான் இது. ஜென்ரலாக வந்து இந்த குடல் புண்ணில் பார்த்தீங்கன்னா இந்த நைட் பெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வயிறு நைட்டில் வந்து செரிமானம் ஆகிட்டு எம்டியாக இருக்கும். இந்த கேஸ்ட்ரிக் எம்டிங்கிறது வந்து நைட் டைமில் வந்து அதிகம். அதாவது நம்ம இரவு உணவுக்கும் காலையில் எடுத்துக்கூடிய உணவுக்கும் உள்ள இடைவெளி அதிகமாக இருக்கனால இந்த கேஸ்ட்ரிக் எம்டிங்னு சொல்லுவோம். அதனால் என்னாகும், இந்த ஸ்டொமக் எம்டி ஆனாலே உங்களுக்கு வந்து இந்த புண்ணு இந்த அல்சர் வந்து பெயின் சடனாக வந்து நைட்டில் சிவியர் பெயினோடு எந்திரிப்பாங்க. இது வந்து அல்சரில் ஒரு முக்கியமான ஒரு சிம்டம். அப்போ வந்து என்ன செய்யணும்னா இந்த பால் பிஸ்கெட்டோ பால் அந்த மாதிரி ஏதாவது ப்ரெட்டு அந்த மாதிரி சாப்பிடணும். இதுக்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இது குறிப்பாக பார்த்திங்கன்னா இதில் இந்த கேஸ்ட்ரிக் டியோடனல் 2 வகையான அல்சர் சொன்னேன். ஒன்று வந்து இப்போ கேஸ்ட்ரிக் அல்சருங்கிறது இந்த இரைப்பை புண். டியோடனல் அல்சருங்கிறது பார்த்திங்கன்னா இந்த சிறுகுடல் அது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய புண் டியோடனல் அல்சர்னு சொல்லுவோம். இது ரெண்டுக்கும் வந்து சிம்டம்ஸில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். கேஸ்ட்ரிக் அல்சர் பார்த்திங்கன்னா உணவை எடுத்துக்கிட்டால் அது வந்து அதிகமாகும், அது வந்து இன்க்ரீஸ் ஆகும், பெயின் இன்க்ரீஸ் ஆகும் உடனே சாப்பிட்ட உடனே. வேறஸ் டியோடனல் அல்சரில் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் பெயின் கம்மியாகும். மற்றபடி சிம்டம்ஸ் எல்லாம் மோரலெஸ் உங்களுக்கு வந்து சிமிலராக இருக்கும். கேஸ்ட்ரிக் அல்சரில் பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் இருக்கும், வாந்தி இருக்கும், வாந்தி வர மாதிரி சென்சேஷன் இருக்கும், நெஞ்சு கரிக்கிற மாதிரி இருக்கும், புளியேப்பம், வயிறு உப்புசம் இருக்கும், சாப்பிட்ட சாப்பாடு சரியாக செரிமானம் ஆகாது. இந்த மாதிரி தொந்தரவுகள் 2 வகையான அல்சர்லையுமே இருக்கும். இது எல்லாமே வந்து இந்த பெப்டிக் அல்சர்லையும் ஆசிட் பெப்டிக் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இதில் வந்து டிஸ்பெப்சியான்னு சொல்லுவோம், ஃபங்க்ஷனல் டிஸ்பெப்சியா, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பட் அல்சருங்கிறது தான் வந்து புண்ணு ஆனதுக்கான ஒரு கண்டிஷன். ஓகே டாக்டர், தொடர்ந்து அடுத்த நேரம் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், ஐ அம் கண்ணன் ஃப்ரம் வெஸ்ட் மாம்பலம். ஓகே கண்ணன் சார், உங்களோட கேள்வி என்னன்னு நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இளந்தரியன் இருக்காங்க, பேசலாம். தேங்க் யூ மேடம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்க சார். எனக்கு வந்து இந்த வாய் புண்ணு அடிக்கடி வருது. சரிங்க சார். செகண்ட் திங், வயசுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த உடம்பெல்லாம் அரிக்குது சார். சரிங்க சார். வேற என்ன சார், என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்? வாய்ப்புன்னா விட்டு விட்டு இருக்குல்ல, இந்த பல்லு சம்டைம்ஸ் பல்லு கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கிறதுனால குத்தி வருது, 2-3 ஸ்பாட்ல வருது. சரிங்க சார். கெனோ காட்னு ஒரு ஆயின்மெண்ட் கொடுத்தது தடவினாக்க கியூர் ஆயிடுது. சரிங்க சார். அப்புறம் இது அரிப்பு உடம்புலாம் அரிக்கிற மாதிரி இருக்கு சார். அரிப்பு மட்டும் இருக்குங்களா இல்ல வேற ஏதாவது ஸ்கின்ல மாற்றங்கள் இருக்கா? ஸ்கின்ல வந்து ஒரு இந்த ரைட் ஹேண்ட்ல வந்து ஒரு இது மாதிரி இருக்கு, ஒரு ரொம்ப நாளா ஆறாம இருக்கு. சரிங்க சார். உங்களுக்கு சுகர் இருக்கா? சுகர் இல்ல. சுகர் இல்ல, ஓகே சார். சார் உங்களுக்கு வந்து இந்த வாய்ப்புண்ணு வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷனால இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார்.
சரிங்க. ஸ்கின் வந்து ஸ்கின் அலர்ஜியில் உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் அரிப்பு மட்டும் இருக்கும். சரி. அது ப்ரூரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். சரி. இது ரெண்டுக்குமே நீங்கள் ஹோமியோவில் ஒரு கான்ஸ்டியூஷனல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 6 months கோர்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டுமே நிரந்தரமாக குணம் பண்ணலாம் சார். சரி, உங்களை ஹாஸ்பிட்டல் எங்கே சார் இருக்கு? அது கீழே இருக்க நம்பர் நோட் பண்ணிட்டு நீங்கள் சென்னையில் இன்னைக்கு மீட் பண்ணலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ டாக்டர் சார். இன்னைக்கு வாய்ப்புண், குடல் சார்ந்த பிரச்சனைகள், வயிறு சார்ந்த பிரச்சனைகள், கான்ஸ்டிபேஷன் இதை பத்தி டீடைலா பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். டாக்டர், வயிறுல இருக்கக்கூடிய புண்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதை தாண்டி ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் இதுல இருக்கக்கூடிய புண்களை பத்தி பேசலாம். இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து ஒரு வகையான அல்சர் இருக்குது. அதாவது இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அழற்சியினால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. இதில் பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்குது. கிரான்ஸ் டிசீஸ், அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் 2 வகை இருக்குது. ரெண்டுமே அந்த சிறுகுடல் பெருகுடலை பாதிக்கக்கூடியது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான சிம்டம்ஸ், ஸ்டொமக் சார்ந்த அந்த ஜிஐடி சார்ந்த சிம்டம்ஸ் இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா அந்த கிரான்ஸ் டிசீஸ்ன்னு சொல்கிறது. அதாவது சிறுகுடலில் அழற்சி ஏற்படும். இது வந்து இதுக்கான சரியான காரணங்கள் தெரியப்படல. இது வந்து இம்யூனாலஜிக்கலி மீடியேட்டட், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி சம்மந்தப்பட்டதும் ஜெனட்டிக் பேக்ட்ராப் உள்ளதும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடி வயிற்றில் வலி இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெயின் இருக்கும், லோவர் அப்டோனல் பெயின் இருக்கும், டயரியா, லூஸ் மோஷன் இருக்கும், வெயிட் லாஸ் இருக்கும். இது வந்து இது வந்து க்ரானிக் கோர்ஸ் வந்து ரன் பண்ணும். பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழற்சினால் வயிறு வலி, லெஃப்ட் லோவர் அப்டமனில் பெயின் இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனலாஜிக்கலி மீடியேட்டட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன். இது ரெண்டுமே வந்து இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருகுடலில் இந்த மாதிரி அழற்சி ஏற்பட்டு உங்களுக்கு அல்சர்ஸ் ஃபார்ம் ஆகும். மல்டிபிள் அல்சர்ஸ் இருக்கும். அதுதான் வந்து அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிவயிற்றில் வலி இருக்கும், செரிமான பிரச்சனை இருக்கும், மோஷன் சரியாக லூஸ் மோஷன் மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டயேரியா இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் க்ரானிக்காக இது வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. இது மற்ற மருத்துவத்தில் சரியான சிகிச்சை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செவரல் இயர்ஸ் இதில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இதில் பார்த்திங்கன்னா ஸ்டீராய்ட்ஸ் தான் கொடுப்பாங்க ரொம்ப லேட்டர் ஸ்டேஜஸில். அதில் வந்து பக்க விளைவுகள் இருக்குது. பட் ஹோமியோவில் பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா இதுக்கு வந்து முழுமையாக இதை குணப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைல்ஸ் ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலம் பௌத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதை பற்றி தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அதுக்கு முன்னாடி இன்னும் நேர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர், ஆன் கால். ஹலோ ஹலோ, நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஓகே, அவங்க லைனை துணிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம் டாக்டர், ஆன் கால். ஹலோ வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் ராயப்பேட்ல இருந்து மேடம் பண்றேன். வயிற்று வலிக்கு. ஓகே சார், உங்க பெயர்? என் பேர் ராஜா. ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இருக்காங்க, சொல்லுங்க சார். சரிங்க. ஹலோ சார் சொல்லுங்க, என்ன தொந்தரவுங்க சார் உங்களுக்கு? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கொஞ்சம் வயர் தான் சார் வலிக்குது, அப்படியே அங்கங்க பிடிக்குது. எவ்வளோ நாளாக இருக்குங்க சார் அந்த மாதிரி? எனக்கு 1 மாசமா இருக்குது. வயிறு உப்புசம் இருக்குங்களா? இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. வயிறு வலி மட்டும் இருக்கு? ஆமா, வயிறு வலி மட்டும் லைட்டா இருக்கு. இங்க கேஎம்ல தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். சரிங்க சார். கேஸ் இருக்கு, கொஞ்சம் இதுவா இருக்குன்னு தான் சொன்னாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த வலி அதிகமா கம்மி ஆகுதா? இல்ல இல்ல, சாப்பிட்ட பிறகு ரொம்ப வலி இல்ல சார். எங்கன்னா அப்பப்போ ஒரு டைம் தான் அப்படியே பிடிக்குது. சரிங்க. எண்டோஸ்கோப் எடுத்து பாத்தீங்களா? அது இசிஜி தான் சார் எடுத்து பார்க்கணும். சரிங்க சார். இது வந்து உங்களுக்கு அசிடிட்டி மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார். எவ்வளவு நாளா இருக்குங்க சார் இந்த மாதிரி தொந்தரவு உங்களுக்கு? எவ்வளவு நாளா இருக்கு? இது 1 மாசமா தான் சார் இருக்கு. அந்த வலி வந்து கேஸ்ன்றாங்க, அதான் என்னதுன்னு தெரியல. டிவில பார்த்துட்டு தான் சார் உங்களுக்கு நான் கால் பண்ணேன். சரிங்க சார். இதுக்கு வந்து நம்ம ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துனா இது நல்லா பண்ணிக்கலாம் சார். இது வந்து அசிடிட்டியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார். சரி, ஓகே சார். Thank you so much for calling sir. அடுத்த நேர்கிட்டயும் பேசலாம். வணக்கம் டாக்டர், ஆன் கால். ஹலோமா மேடம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் திருநெல்வேலியில இருந்து சரத்தம்மாள் பேசுறேன். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இளந்தரியன் இருக்காங்க, பேசலாம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு வயிறு அல்சர் மாதிரி இருக்கு. 2-3 வருஷமா மாத்திரை போட்டா சரியாகுது. சரிங்கம்மா. திரும்ப உடனே வயிறு சாப்பிட்டது எரியுது. சரிங்கம்மா. வாய் புண்ணு இருந்துகிட்டே இருக்கு. சரிங்கம்மா. என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு வயசு 58 சார். சரிங்கம்மா. இப்போ உங்களுக்கு அல்சர் இந்த சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் காரம் சாப்பிட்டோம்னா லூஸ் மோஷன் ஆயிருது. சரிங்கம்மா. சரி, அந்த லூஸ் மோஷனுக்கு மாத்திரை போட்டோம்னா உடனே நின்றுது. சரிங்கம்மா. அந்த மாதிரி இருக்கு. அதான் உங்களுக்கு அல்சர் இருக்குன்னு நீங்களே சொல்லிருக்கீங்கம்மா. இதுக்கு வந்து ஹோமியோபதியில ஒரு 6 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா நிரந்தரமா குணப்படுத்தலாம் அந்த அல்சரை.
அதுங்க சார். திரும்பி வராத அளவுக்கு நிரந்தரமாக குணப்படுத்தலாமா. அந்த மாத்திரையை நிறுத்திட்டு நீங்கள் ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கம்மா, நிரந்தரமாக நல்லா பண்ணலாமா. இதைத்தான் நான் சொல்லி எண்டோஸ்கோபி பண்ணணும். என்னம்மா எண்டோஸ்கோபி பண்ணணும்னாங்க சார். நான் பணம் இல்லாதனால பண்ணல. சரிங்கம்மா, நீங்கள் கீழே இருக்க அந்த நம்பரை நோட் பண்ணிட்டு நேரில் வந்து பாருங்கம்மா, நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கலாமா இதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க சார். உங்க பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? தணிக்கைவேல், கடலூர். ஓகே தணிக்கைவேல், உங்களோட கேள்வி என்ன நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். அதாவது எனக்கு மோஷன் போகும்போது பிளட் வந்துட்டே இருக்கு சார் எனக்கு. சரிங்க சார். எவ்வளவு நாளா இருக்குங்க சார் இந்த மாதிரி? அது ஒரு 3-4 மந்த்ஸா இருக்கு சார் எனக்கு. 4 மந்த்ஸா இருக்கு. உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது? 40 சார். 40. சொல்லுங்க சார். அதாவது நான் வந்து பஸ்ல டிராவல் பண்றதுனால அதிகம் டிராவல் பண்ணது எனக்கு. வலி எரிச்சல் இருக்குங்களா? வலி எரிச்சல் இருக்கா? வலி எரிச்சல்லாம் இல்லை சார். மோஷன் போகும்போது பிளட் அப்படியே ஓவரா போயிட்டே இருக்கு சார். சரிங்க சார். இது வந்து ஹெமராய்ட்ஸ்னு சொல்லுவோம் சார். மூலமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார். சரி சார். இதுக்கு வந்து நீங்க மற்றதுல ஆபரேஷன் தான் பண்ண சொல்லுவாங்க. நம்ம ஹோமியோபதியில மருந்துலே நல்லா பண்ணலாம் சார். சரி சார். உணவுல வந்து கீரை, காய்கறி, பழங்கள் எடுத்துக்கோங்க. டெய்லி வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. சரி சார். மோர், தயிர், இளநீர் அந்த மாதிரி உணவுகள் நிறைய சேர்த்துக்கோங்க. சரி சார். காரமான உணவு, மசாலா, சிக்கன், அசைவ உணவுல சிக்கன் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க சார். நம்ம ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுங்க சார், நல்லா பண்ணலாம் சார். சரி சார். தேங்க்யூ சார். ரைட் சார். டாக்டர், இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் மூல நோய்க்கான காரணங்கள், அது மட்டும் மூல பௌத்திரம் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பா. இது வந்து பைல்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இதனால் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக என்ன காரணம்னா, இது உணவு மலச்சிக்கல் ஒரு முக்கியமான காரணம். இந்த மலக்குடலில் ரத்த குழாய்கள் வீங்கிட்டு கீழே இறங்குறது தான் பைல்ஸ்ன்னு சொல்லுவோம், ஹெமராய்டுன்னு சொல்லுவோம். இதில் இன்டர்னல், எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸ், உள் மூலம் வெளி மூலம் 2 வகை இருக்குது. இது ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளீடிங் இருக்கும் பிகினிங் ஸ்டேஜில். அது ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ப்ளீடிங் இருக்கும். செகண்ட் ஸ்டேஜில் வந்து ப்ரொலாப்ஸ் ஆகிட்டு வெளியில் வந்துட்டு தானாக உள்ளே போயிடும். தேர்ட் ஸ்டேஜில் அது வந்து வெளியே இருக்கும், உள்ளே போகாது. இதுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணாலும் திரும்பி திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு இடத்துல சர்ஜரி பண்ணாலும் இன்னொரு இடத்துல வரும், அங்கே சர்ஜரி பண்ணால் இன்னொரு இடத்துல வரும். இந்த மாதிரி திரும்ப திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்ம ஹோமியோவில் என்ன பண்ணுறோன்னா, மெடிசின்ஸ் கொடுத்து மெடிசன்லேயே இது ஷ்ரிங்க் ஆகிற மாதிரி பண்ணுறோம், ஆப்ரேஷன் இல்லாமல். அது மாதிரி பண்ணும்போது திருப்பி ரிக்கரன்ஸும் தடுக்கலாம். இருக்கக்கூடிய பைல்ஸையும் நம்ம ஹோமியோ மெடிசின்ஸ்லேயே க்யூர் பண்ணலாம். இதுக்கு முக்கிய காரணம் நான் சொன்ன மாதிரி வந்து மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் தான் முக்கிய காரணம். இதில் இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா ஃபிஸ்சுலா அப்படின்னு சொல்லுவோம், இது பௌத்திரம்னு சொல்லுவோம். இந்த மலக்குடல் உள்ள சீழ்கட்டு இருக்கும், இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். இது ஒரு ட்ராக் மாதிரி போட்டு அதுலேருந்து பஸ் டிஸ்சார்ஜ் இருக்கும். இது வந்து ஃபிஸ்சுலான்னு சொல்லுவோம். இதுக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு சரியாகலான்னு சொல்லிட்டு ஹோமியோக்கு வராங்க. ஒரு தடவை 2 தடவை ஆப்ரேஷன் பண்ணாலும் திருப்பி திருப்பி ரீயக்கர் ஆகும். இதுக்கு ஹோமியோ மெடிசின்ஸ் கொடுத்து இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஹீல் ஆகிட்டு உள்ளுக்குள்ளே சரியாயிட்டு இந்த ட்ராக்கெல்லாம் வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி பண்ணக்கூடிய மெடிசின்ஸ் ஹோமியோவில் இருக்குது. அதனால் இதுக்கு வந்து ஹோமியோவில் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. இது ரெண்டுக்குமே காரணம் பார்த்திங்கன்னா வந்து மலச்சிக்கல் தான். மலச்சிக்கல் எதனால் வருது அப்படின்னா, உணவில் வந்து ஒரு முக்கியமாக இந்த நீர்ச்சத்து, நார்ச்சத்து, ஃபைபர் ஃபுட், ஃப்ளூயிட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டையும் நிறையா எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து தமிழ்நாடு வந்து வெப்பம் அதிகமான பகுதி, அதிகமாக ஹீட் ஆகிறதுனால பாடியில் உள்ள ஃப்ளூயிட்ஸ் வந்து டிப்ளீட் ஆகும். அதாவது வெயில் காலங்களில் ஃப்ளூயிட்ஸ் இருக்காது. அதனால் என்னாகும், குடல் வறட்சி ஆகிட்டு மலச்சிக்கல் ஏற்படும். அதனால் நிறைய நீர்ச்சத்துள்ள உணவுகள், காய்கறியில் பார்த்திங்கன்னா அந்த சுரக்காய், பூசணிக்காய், வாழைத்தண்டு, அப்புறம் அந்த மியூக்கஸ் உள்ள இந்த வெண்டைக்காய், இந்த மாதிரி காய்கறிகள்லாம் நிறைய எடுத்துக்கணும். கீரைகள் மெயினாக வந்து இந்த நார்ச்சத்துக்காக கீரைகள், தினமும் ஒரு கீரை. குறிப்பாக இந்த மாதிரி மலச்சிக்கல் ப்ராப்ளம் உள்ளவங்க தினமும் ஒரு கீரை. பழங்களில் நீர்ச்சத்துள்ள பழங்கள், திராட்சை, ஆரஞ்சு, சாத்துக்குடி, வாழைப்பழம் வந்து ஒரு நல்ல ஒரு லாக்ஸேட்டிவாக மலமிளக்கியாக செயல்படுது. அதனால் டெய்லி நைட் 2 வாழைப்பழம் எடுத்துக்கணும். தண்ணி நிறையா குடிக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தாகம் இல்லாதனால தண்ணியே குடிக்கிறதில்ல. அப்போ என்ன ஆகுது, குடல் வறட்சி ஆகுது. குடல் வறட்சி ஆகிட்டு கான்ஸ்டிபேஷன் ஆகுது. ஸோ தண்ணி நிறையா குடிக்கணும். இப்போ நம்ம வந்து என்ஜினுக்கு ஆயில் போடுறோம், அதை வந்து உராய்வை தடுக்கிறதுக்காக லூப்ரிகண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி நம்ம குடலுக்கு வந்து இந்த லூப்ரிகண்ட்டாக செயல்படும் நீர்ச்சத்து, நார்ச்சத்துள்ள உணவுகள் அதனால் நிறைய எடுத்துக்கணும். காய்கறி, கீரை, பழங்கள், இயற்கை உணவுகள் நிறைய எடுத்துக்கணும். காரமானது, மசாலா, குறிப்பாக இந்த சிக்கன் வந்து இந்த பைல்ஸ் ஃபிஸ்டுலாவை அக்ரவேட் பண்ணுறதுனால பிராய்லர் சிக்கனை அவாய்ட் பண்ணலாம். இயற்கை உணவில் கீரை, காய்கறி, பழங்கள், தினம் ஒரு கீரை, தினம் பழங்கள், நிறைய காய், கொஞ்சம் சாதம், நிறைய காய்கறிகள், அது மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும்.